வீட்டுக்கு போலாம். இல்லன்னா வாசு கூப்பிட்டுமா? வேண்டாம். இந்த நேரத்துல யாரும் திருப்பி சிரமம் கொடுக்க வேண்டாம். எனக்கு ஒண்ணும் இல்ல, சரியாயிடும். நீ படுத்துக்கோ. அம்மா இந்த இத தேய்ச்சுக்க. நானே தேய்ச்சி விடுறேன். வேண்டாம். இல்ல பரவாயில்ல, நானே தேய்ச்சி இல்ல விடுறேன். பரவாயில்ல. வேண்டாம். உனக்கு எதுக்கு வீண் சிரமம்? அப்புறம் உனக்கு தான் கஷ்டம். உன் கைப்பட்ட இடம் இல்ல எனக்கு அருவருப்பா இருக்கு. முதல்ல நான் போய் குளிக்கணும். நான் அப்ப சொன்னதை மனசுல வச்சுக்கிட்டு தானே நீ என்ன தைலம் தேய்க்க வேணாம்னு சொல்ற. நீ படுற கஷ்டத்தை விட என் கஷ்டம் ஒன்றும் பெருசு இல்ல. படு, நான் தைலம் தேய்ச்சி விடுறேன். போதும். ஏதாவது வேணும்னா என்னை எழுப்பு. ம். உட்காரேண்டி, ஆத்தி தரேன். இந்தாங்க. அக்கா எந்திரிச்சிட்டாங்களா? பாக்குறேங்க. ஆ. அண்ணி, நல்லா தூங்குனீங்களா? இந்தாங்க காஃபி எடுத்துங்க. ஏ பிரியா, எழுந்திரி. காஃபி வச்சிருக்க, பல்ல விளக்கிட்டு காஃபி சாப்பிட ஏந்திரி. சரிம்மா. ஏய், நான் போனதும் மறுபடி தூங்காத, ஏந்திரி. சரிம்மா. சரிம்மா சரிம்மான்னு படுத்துக்கிட்டே இருக்கா பாரு. வெந்நீர் ரெடியா இருக்கு, குளிச்சுட்டு வாங்க நீ. என்னம்மா, வினோத் எழுந்துட்டானா? அப்பவே எந்திரிச்சாரு பெரியமா. மார்க்கெட்டுக்கு போயிருக்காரு. அப்படியா? காவியா வந்துட்டாளா? ஆ, வர நேரம்தான்க்கா. அப்படியா? வந்துருவேன் நீ, நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க. சரி. பால் குடிச்சிட்டு அம்மா வரேன். என்னது? சிவகாமி, சிவகாமி. அண்ணி, குழாயில தண்ணி வரல. குழாயில தண்ணி வரலையா? நீங்க மேல வினோத் ரூம்ல போய் குளிங்க. பிரியா, அத்தையை கூட்டிட்டு போ. வேணாம் வேணாம், நீ இரு, நானே போய்க்கிறேன். ஏய், உள்ள பெட்ஷீட் எல்லாம் மடிச்சு வை, போ போ.
நல்லதா போச்சுங்க. அண்ணி மட்டும் கீழே இருந்திருந்தாங்க, காவியா வந்ததும் பேசி பெரிய பிரச்சனை ஆயிருக்கும். அவ வந்ததும் பக்குவமா நான் பேசுறேன், அதுக்கப்புறம் அண்ணிக்கிட்ட பேசிக்கலாம். ஆமா ஆமா, நீ சொல்றதுதான் சரி. காவியா, ஒரு நிமிஷம் இங்க வாயேன். என்ன நீ? வாயேன். என்ன நீ? என்ன விஷயம்? உங்க அத்தை கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு தெரியாம ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும். அத்தை வந்திருக்காங்களா? அவங்களுக்கு தெரியாம அப்படி என்ன சீக்ரெட்? கோயம்புத்தூர் அத்தை அவங்க பையன் மகேஷுக்காக உன்னை பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க. எல்லாருக்கும் சம்மதம் தான். எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? என் லைஃப் என்ன ஃபுட்பாலா? அவளால கெட்டி உதைக்கிறதுக்கு. என்ன காவியா இப்படி பேசுற? மகேஷ் உனக்கு ரொம்ப பொருத்தமான மாப்பிள்ளை தானே? அது மட்டும் இல்லாம அத்தை உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க தெரியுமா? நீ அவங்க வீட்டுக்கு மருமகளா போறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். என்ன நீ? நீங்களும் புரியாம பேசிட்டு இருக்கீங்க. நானே இப்போதான் ஒரு பிரச்சனையில இருந்து மீண்டு வந்திருக்கேன். அதுக்குள்ள ஏன் இப்படி ஒரு ஏற்பாடு? சரி காவியா, நடந்த பிரச்சனை எல்லாம் நம்ம குடும்பத்தை தவிர வேற யாருக்கு தெரியும்? அதனால கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லு. ஐயோ, என்னால முடியாது நீ. ஏற்கனவே 2 பேரால லவ் விஷயத்துல மாட்டிக்கிட்டேன். ஒன்னு அந்த ராம், இன்னொன்னு அந்த திலீபன். போதும் அண்ணி, என்னை விட்டுருங்க. அந்த 2 பேரால எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு. இனி கல்யாணங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. என்னை விட்டுருங்க. நீ சொல்றது சரிதான் காவியா. அதுக்காக கல்யாணமே வேண்டான்னு சொன்னா எப்படி? குழந்தை, குட்டி, மாமனார், மாமியார் இப்படி எல்லா உறவுகளோடும் இருந்தாதான் ஒரு பொண்ணோட வாழ்க்கையே முழுமையடையும். யாரோ 2 பேர் உன் வாழ்க்கையில விளையாடிட்டாங்கிறதுக்காக ஒட்டுமொத்த ஆம்பளைங்களையும் தப்பு சொன்னா எப்படி காவியா? பழசெல்லாம் மறந்துட்டு நீ ஒரு புது வாழ்க்கைக்கு தயாராகணும் காவியா. அதுதான் நீ இந்த வீட்டுக்கு செய்யற ஒரு நல்ல காரியம். அதனாலதான் நடந்ததெல்லாம் மறைச்சு அத்தையும் மாமாவும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிருக்காங்க. நீயும் அத்தை மாமா மாதிரி பழசு எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு புது வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்காவியா. முடியாது நீ. என்னால அது நிச்சயமா முடியாது. ஏன் முடியாது? மகேஷ் ரொம்ப நல்ல பையன். அதை விட உங்க அத்தை உன்னை உள்ளங்கையில வச்சு தாங்குவாங்க. அப்படியே ஒரு வேளை பழசெல்லாம் தெரிய வந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், நம்ம தம்பி பொண்ணு தானே, ஒரே ரத்தம்னு உன்னை வெளியே வரட்டாம வீட்லயே வச்சு பாத்துக்குவாங்க. இதை விட உனக்கு வேற என்ன வேணும் காவியா? என்ன நீ? நானும் எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு இப்ப யாரையாவது கேட்டேன்? ஆமா ஆமா, உன் வாழ்க்கையில நடந்தா மாதிரி நடந்தா எந்த பொண்ணுதான் தனக்கு கல்யாணம் வேணும்னு கேப்பா. அதனாலதான் வீட்டுல இருக்கிற பெரியவங்க எல்லாம் உன்னை கேட்காமலே ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இப்போதைக்கு கல்யாணம் உனக்கு வேண்டான்னா ஒரு 6 மாசம் வரைக்கும் கல்யாணத்தை தள்ளி வைக்க சொல்லலாம். அதுக்காக ஒட்டு மொத்தமா கல்யாணமே வேண்டான்னு சொன்னா எப்படி காவியா? சரி வா. காவியா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். உங்க அத்தை ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்க வாங்க. நீ அதுக்குள்ள குளிச்சிட்டீங்களா? என்னத்த அத்தை, என்னாச்சு அத்தை? அண்ணி. அக்கா. அண்ணி. என்ன அத்தை, எங்க கிளம்பிட்டீங்க? நான் ஊருக்கு கிளம்பிட்டேன். ஏன் அத்தை, காவியா பார்க்க தானே வந்தீங்க? வந்திருப்பார்ல. எல்லாம் வந்துட்டா. நான் முதல்ல ஊருக்கு போனோம், நீ வழியை விடு. அத்தை, ஏன் கோவப்படுறீங்க? நீங்க வந்திருக்கீங்க தானே, கறியெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இருந்து சாப்பிட்டு போங்க. இத பாருப்பா, நீ கறியை வாங்கிட்டு வந்ததும் போதும், என் முகத்துல கறி அப்பனதும் போதும். இத பாரு, இனிமே உங்க குடும்பத்தோட எனக்கு ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது. நீ வழியை விடு, அத்தை, நான் போறேன். எதுவா இருந்தாலும் வீட்டுக்குள்ள போய் பேசிக்கலாம். வாங்க. நீ என் கையை விடு. வாங்க அத்தை, விடு, சும்மா வாங்க வாங்க. எதுக்கு இப்படி கோவப்படுறீங்க? விடு, நான் போறேன். வாங்க அத்தை. அக்கா, என்ன ஆச்சு? நீ பாட்டு கோச்சுக்கிட்டு திடீர்னு ஊருக்கு கிளம்பிட்ட? அதானே, நீ எதுவா இருந்தாலும் வெளிப்படையா சொல்லுங்களேன். ஆ? நீங்க என்கிட்ட எல்லாம் வெளிப்படையா சொன்னீங்களா? இப்ப என்ன ஆச்சு? நேத்து ராத்திரி வந்த உடனே கூட காவியா தான் என் மருமகான்னு சொல்லிட்டு இருந்தா, அதுக்குள்ள என்னாச்சு? ஆமாண்டா, சொன்னேன்.
உன் பொண்ணு உத்தமையா இருப்பாங்கிற நினைப்புல என் பையனுக்கு உன் பொண்ணை கேட்டு வந்த. இங்க வந்ததுக்கு அப்புறம் இல்ல தெரியுது உன் மக ஒரு நடத்து கட்ட வேணும். ஒரு நடத்த கெட்டவளை என் வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு போறதுக்கு நான் ஒண்ணு பைத்தியக்காரி இல்ல. ஏங்க எங்க வீட்லயே இருந்துகிட்டு எங்க வீட்டு பொண்ணையே பழி சொல்றீங்களே, உங்களுக்கு என்ன புத்தி கிதி கெட்டு போச்சா? ஆமாண்டி, என் புத்தி கெட்டு போய் தானே இங்க சம்பந்தம் பேச வந்தேன். இப்ப புத்தி தெளிஞ்சு போச்சு, அதான் தெளிவா பேசுற. திரும்ப என் பொண்ணு மேல ஏதாவது பழி சொன்னீங்க நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். பாத்தியாடா தம்பி உன் பொண்டாட்டி பேசுறத? என்னமோ நீ ஒழுக்கமான பொண்ணை பெத்து வச்சிருக்கிற மாதிரியும் நான் அவளை தப்பா பேசிட்ட மாதிரியில உன் பொண்டாட்டி பேசுறா. எங்க உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு, உன் பொண்ணு ஒழுக்கமானவதான்னு. அக்கா இத பாருங்க, திரும்ப திரும்ப என் பொண்ணு மேல பழி சொன்னீங்க அப்புறம் நல்லாவே இருக்காது. எதை வச்சு இதெல்லாம் சொல்றீங்க? நீங்களும் ஒரு பொம்பளை தானே, அநியாயமா ஒரு வயசு பொண்ணு மேல பழி சொல்றீங்க? ஆமாண்டி, நானும் பொம்பளை தான், நானும் கட்டுப்பாடோட வளர்ந்தவதான். அதனாலதான் என் மனசுக்கு சுருக்குங்குது. ஆனா நாங்க யாரும் கல்யாணத்துக்கு முன்னாடி கண்டவனோட சுத்திட்டு வந்து நிக்கல. ஆனா உன் பொண்ணு கண்டவனோட சுத்திட்டு கெட்டு குட்டிச்சவராய் வந்து நிக்கிறாளே. நிறுத்துக்கா. இப்ப யார் சொன்னான்னு என் பொண்ணு மேல இப்படி அபாண்டமா பழிய போடுற? நிறுத்துடா. சரிதான், அவங்க இவங்க சொன்னாங்கன்னு நான் ஒண்ணும் பேசல. உன் பொண்ணுதான் ஜெயந்தி கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்ததை கேட்டுக்கிட்டு வந்து நான் பேசுறேன். ராமு திலீபன்ங்கிறது யாரு? என்ன பேச்சையே காணோம். இதெல்லாம் தெரிஞ்சும் கண்டும் காணாம என் பிள்ளைக்கு உன் பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிக்கிட்டு போயிட்டா நான் நல்லவ, இல்லன்னா நான் கெட்டவ. சும்மா உன் இஷ்டத்துக்கு நீ பேசிக்கிட்டு இருக்காதக்கா. அந்த ராமு ஒரு பொறுக்கி, அந்த திலீபன் நம்ம வினோத் ஆபீஸ்ல வேலை செய்யற மேனேஜர். நீ நினைக்கிற மாதிரி அவங்களுக்குள்ள எந்த தப்பான உறவும் கிடையாது. என்ன நடந்துச்சுன்னு நான் உனக்கு சொல்லி தொலைக்கிறேன். நீ என்னடா சொல்ல போற? அப்படி சொல்றவனா இருந்தா நேத்து ராத்திரியே என்கிட்ட சொல்லி இருக்கலாம்ல. நீங்க ரெண்டு பேரும் ரூமுக்குள்ள போய் தனியா பேசும்போதே தெரியும் எனக்கு இப்படி ஏதாவது இருக்கும்னு. பாத்தியா சிவாமி, இதுக்கு தான் அக்கா கிட்ட சொல்லிடலான்னு சொன்னேன், நீ தான் வேணான்னு சொன்ன. இப்போ தேவையில்லாம நம்ம பொண்ணு மேல நாமளே ஒரு கெட்ட பேரை உண்டாக்கிட்டோம். இப்படி எல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியுமாங்க? ஏண்டி, பொண்ணு செஞ்ச தப்பையும் மறைச்சு புருஷன் சொல்றதையும் கேட்காம என்கிட்ட உண்மையை மறைச்சிருக்கேனா நீ எப்பேற்பட்டவளா இருப்ப, உன் பொண்ணு எப்பேற்பட்டவளா இருப்பா? நிறுத்துங்க. சும்மா அனாவசியமா எல்லார பத்தி தப்பு தப்பா பேசாதீங்க. என்ன தப்பா பெருசா பேசிட்டேன்? அர்ச்சனா கல்யாணத்தப்போ உன் பொண்ணு என்ன செஞ்சா அன்னைக்கே தெரியும்டி அவளை பத்தி எனக்கு. அவளை பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு? காவியா உங்ககிட்ட கோவிச்சுக்கிட்டு போய் தனியா தங்கி இருக்கல? யாரோ 3 பேர் கூட தங்கி இருக்கா, அவ கெட்டு போயிடுவாளே என்னமோன்னு என்கிட்ட நீ சொல்லி அழுகல? அவ போய் தனியா தங்கி இருந்த இடத்துல தப்பு நடந்திருக்காதுன்னு என்ன நிச்சயம்? ஆமாங்க, கேட்டேன். அப்ப கூட நீங்க என்ன சொன்னீங்க? நம்ம பொண்ணு என்னதான் வேற இடத்துல போய் தங்கி இருந்தாலும் அந்த மாதிரி தப்பு தண்டால பண்ணாதுன்னு சொன்னீங்கல்ல. இப்ப மட்டும் அநியாயமா பழிய போடுறீங்க. ஆமா சொன்னேன், நம்ம தம்பி பொண்ணு தானே, நம்ம ரத்தம் தானேன்னு அப்படி சொன்னேன். ஆனா இப்போ அவ வாயாலேயே சொன்னதே என்ன நம்ப வேண்டாம்னு சொல்றியா? அவ வாயாலே சொன்னான்னு சொல்றியே, அவ என்ன சொன்னா? நான் கெட்டு போயிட்டேன்னு வந்து உங்ககிட்ட சொன்னாளா? வேலைக்கு போன இடத்துல 4 பேரோட பழகம் இருந்தது. அதுல 2 பேர் காதல் கத்திரிக்கான்னு இவன் மனசை கெடுத்தாங்க. அதுக்கப்புறம் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டா. என் பொண்ணு தரம் தாழ்ந்தவ இல்ல, அவ என் பொண்ணு, நம்பு. நீ என்ன சொன்னாலும் சரி, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் இதுக்கு மேல இந்த வீட்டுல பொண்ணு எடுக்க எனக்கு இஷ்டம் இல்ல. நான் போறேன். போதுமா? எல்லாருக்கும் இப்ப திருப்தி ஆயிடுச்சா? மனசால கூட கெட்டு போகாத என்ன நடத்து கெட்டவன்னு சொல்லிட்டு போறாங்க. இதுக்கு தானே எல்லாரும் ஆசைப்பட்டீங்க. நான் என்னம்மா பாவம் பண்ண? ஒருத்தர் மனசார நேசிச்சேன், அதுக்காக நான் இவ்வளவு பேச்சு கேட்கணுமா? போதுமா? இனிமே என் கல்யாணத்தை பத்தி யாராவது ஏதாவது பேசுனீங்க என்ன உயிரோடியா பார்க்க முடியாது. காவியா, எல்லாம் இவளால வந்தது. அத்தை என்ன சொல்றீங்க அத்தை? சும்மா நடிக்காதே.
சிவனேன்னு வந்தவளை மாடி பக்கமா கூட்டிட்டு போய் இல்லாதும் பொல்லாதும் சொல்லி அவ வாயை கிளறி வேடிக்கை பார்த்துட்டேல இப்போ உனக்கு திருப்தி தானே? ஏன் அத்தை என் மேல பழி போடுறீங்க? நான் அவளுக்கு நல்லது நடக்கணுங்கிறதுக்காகத்தான் மாடி பக்கம் கூட்டிட்டு போய் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க சொல்லி பேசிட்டு இருந்தேன். அது எப்படி? அண்ணி மாடியில தான் குளிக்கிறாங்கன்னு தெரிஞ்சு அந்த பக்கமே கூட்டிட்டு போவ? ஐயோ, அவங்க மாடியில இருக்கிற விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது. அவங்க வீட்டுக்குள்ள இருக்காங்கன்னு நினைச்சு நான் அந்த பக்கம் கூட்டிட்டு போய் பேசினேன். ஏன் அத்தை, நானும் இந்த வீட்டுல ஒருத்தி தானே. காவியாக்கு நல்லது நடக்கணும்னு நான் நினைக்க மாட்டேனா? ஏமா அவளை எப்போ பார்த்தாலும் குத்தம் சொல்லிட்டே இருக்க? ஆரம்பத்துல அப்படி இப்படின்னு தப்பு பண்ணா அதை மனசுல வச்சுட்டு அவளை திட்டிட்டே இருப்பியா? என் பிள்ளைங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனா குத்தம் எல்லாத்தையும் என் மேலே போடுங்க. நான் ஒருத்தி தானே இந்த வீட்டுல இழிச்சவாயா இருக்கிறேன். ஐயோ கடவுளே கடவுளே. அம்மா தாயே, எங்களை ஏன் இப்படி சோதிக்கிற? உலகத்துல பழிபாவத்துக்கு அஞ்சாதவங்கலாம் நல்லா தானே இருக்கிறாங்க. நாங்க அப்படி என்ன பாவம் பண்ணிட்டோம்? எங்களுக்கு ஏன் மேலும் மேலும் கஷ்டம் கொடுத்துக்கிட்டே இருக்கிற? அம்மா, எப்படியாவது என் பொண்ணு கல்யாணத்தை நீ தான் நல்லபடியா முடிச்சு கொடுக்கணுமா?